ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தா பயமாக இருக்குங்க. என்னடா இப்படி அடிக்கிறீங்க? உலகில் தலை சிறந்த அணி யாருன்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் இந்தியாவை தாங்க சொல்லுவேன் T20 அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணி எதிரான வெற்றிக்கு அப்புறம் பாகிஸ்தானோட தோல்வி குறித்து பேசியிருக்காருங்க. வெஸ்ட் இண்டீஸ் அணியின் முன்னாள் நட்சத்திர ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம் கிறிஸ் கெயில் இந்தியோட வெற்றி குறித்து பேசியிருக்காரு. ஏஷியா கப் குறித்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, கிறிஸ் கெயில் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணி பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. அவங்களோட பேட்டிங் போலிங் லைனப் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இப்போதைக்கு T20 உலகில் தலை சிறந்த அணி யாருன்னு கேட்டால் நான் இந்தியாவை சொல்லுவேன். ஆல்ரெடி அவங்க T20 சாம்பியன் தான். அதுக்கான காரணம் மட்டும் சொல்ல, அவங்களோட டீம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. சூரியகுமார் யாதவோட கேப்டன்ஷிப்போ இந்திய அணி ஒரு ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்காங்க. அதனால தான் அவங்க வெற்றிக்கு காரணம். கண்டிப்பாக பாகிஸ்தான் எதிரான போட்டியை ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. அவங்க இந்த ஏசியா கோப்பை ஃபைனலுக்கு கண்டிப்பாக செல்லுவாங்க. ஃபைனலுக்கு யார் வருவாங்க நான் சொல்ல விரும்பலை. ஆனால் ஃபைனலில் யார் வந்தாலும் கண்டிப்பாக இந்திய அணி வெல்லுவாங்க. அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. என்னோடய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். அதே போல் இதுக்கான இந்த மாதிரி ஒரு பிளேயர்கள் கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணம் பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறது ஐபிஎல் தான். ஐபிஎல் மூலிமா தான் இந்திய அணிக்கு இந்த மாதிரி ஒரு தரமான பிளேயர்கள்லாம் கிடைக்கிறாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ் கெயில் பார்த்திங்கன்னா சாமியாக பேசியிருக்காரு. அது இல்லாமல் வெற்றி குறித்து சொல்லியிருக்காரு. கரெக்டுங்க, உலகே தலை சிறந்தனி இப்போ கேட்டால் இந்தியா தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு T20 பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். அதை கெயில் அதை தான் சொல்கிறேன். நல்லா இருக்குங்க டீம். ஏன்னா சூரியகுமார் யாதவோட கேப்டன்ஷிப் இந்தியாவோட பேட்டிங் லைனை பார்த்தா சூப்பராக இருக்குங்க. அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, சிவன் தூபே, அக்சர் பட்டேல், நல்ல பேட்டிங் லைனு. போலிங் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னே நம்மக்கிட்ட தாங்க இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா குல்தீப்போட நட்சத்திர பவுலரு, அப்புறம் அக்சர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு ஸ்பின் அட்டாக்கு செம்மையாக இருக்குது. பொம்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கு நல்லா இருக்குது. அதனால் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஏஷியா கப் இந்திய அணி வெல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓமான் கூட வர வெள்ளிக்கிழமை விளையாடுறாங்க. அது ஜெயிச்சால் தோத்தாலும் நம்ம செமிஃபைனலுக்கு ஆல்ரெடி குரூப் 4க்கு தேர்வாயிட்டுங்க. அதனால் அதில் எந்த பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா போட்டிகள் இந்திய அணி வெல்லனா மட்டும்தான் இந்த ஏசியா கோப்பை வெல்ல முடியும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா அடுத்து சூப்பர் 4 வந்தவொடனே நாக் அவுட் போட்டி பாருங்க, தோக்க டீம் வெளியே போயிடும். செமி அப்புறம் ஒரு ஃபைனல் அந்தமாரி ஒரு இதில் வரும். பொறுத்து வந்து பார்க்கலாம். குரூப் பியில் யாரெல்லாம் வராங்க என்னன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி வெற்றி குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன? கெயில் பேசுனது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த முறை ஏசியா கோப்பை யார் வெல்லுவாங்க உங்களோட கருத்தை கொஞ்சம் மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.